Hello viewers, welcome to my channel. என் பயணம் உங்களுடன் இன்னைக்கு சூப்பரான ஒரு எக் பெரட்டல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டா, ஸ்பைசியா, டிஃபரண்டான டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு வந்து நான் 3 முட்டையை வந்து உடைச்சு எடுத்துக்கிறேன். உங்க ஃபேமிலியோட அளவுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அந்த முட்டையை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பீட் பண்ணி வச்சிருக்க முட்டையை வந்து ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அப்படியே அழகாக வந்து விட்டுடலாம். ஒரு 2லிருந்து 3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி சுற்றி விடணும், ரொம்ப கலக்கக்கூடாது. அதை கலந்து அப்படியே சிம்மில் வச்சுட்டு இன்னொரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அதுலேயே கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்தியாச்சு, பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 1 சேர்த்தி நல்லா வணக்கி விட்டுடலாம். இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து முட்டையும் அந்த சைடில் வந்து வெந்துட்டுருக்கு பாருங்கள். அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே குக் ஆகணும், நல்லா வந்து குக் ஆகணும். ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்திட்டேன். இதையும் உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி. இப்போ அந்த தக்காளி நல்லா வணங்கிறதுக்குள்ளே இப்போ எடுத்து பார்த்தா இந்த மாதிரி முட்டை வந்து நல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வணக்கி வச்சுருக்க தக்காளியோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக வந்து கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்திக்கிறேன். லைட்டாக அந்த பச்சை வாசம் போனதும் உப்பு சேர்த்தி கலந்து நல்லா இது வந்து கொஞ்சம் சுண்டி வரணும், அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்திக்கிறேன். நிறைய ஊற்றிடக்கூடாது. இப்போ தண்ணி நல்லா சுண்டுனதுக்கப்புறமா நம்ம தோசை மாதிரி எடுத்து நல்லா பெரட்டல் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த எக்கை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த எக்கையும் மசாலாவையும் நல்லா கலக்கிற டைமில் இந்த மீதி இருக்கிற கொஞ்சமாக இருக்க அந்த தண்ணியும் கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் ஆகிடும். கடைசியாக வந்து அந்த மல்லி இலை தூவி நம்ம வந்து இறக்கிடலாம். பாருங்கள், ரொம்ப கமகமான வாசத்தோட, மசாலா வாசத்தோட அருமையாக ஒரு முட்டை பிரட்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே ஆம்லேட், ஆஃப் பாயில், எக்கு வந்து பாயில் பண்ணி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு ரெசிபி பண்ணுங்கள். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரையாக வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இதில் இருக்க அந்த மசாலாவோட வாசம் தான் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.